இப்பவும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆரத்தி தட்டெடுத்தால் தட்டில் காசு போடுற வழக்கம் இருக்கிறது. ஆரத்தி எடுத்து விட்டு என் பிள்ளைகளுக்கு என் தாய்மார்களும் என் அக்கா தங்கையும் காசு கொடுக்கிற வழக்கத்தை இந்த மண்ணில் இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறார். இதுதான் புரட்சி. பச்சை பச்சை பிள்ளைகள் உண்டியலில் சேர்த்து சேர்த்து பெரியப்பா இந்தா வச்சுக்க, ஜெயிச்சிரு எங்களுக்காக ஜெயிச்சிரு பெரியப்பா என்று கொடுப்பதை பார்க்கிற போது மாறுகிறது மானத்தமிழ் மண் மாறுகிறது. ஒரு மகத்தான மாறுதலை கொண்டு வர நினைத்தோம். இதுவரை 60 ஆண்டுகளாக இந்த நிலத்தை ஆண்ட கட்சி திமுக, அதிமுக. இதுக்கு கூட நின்ன கட்சி காங்கிரஸ், பிஜேபி. இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ், பிஜேபி. அதுக்கு கூட நின்ன கட்சி இந்த திமுக, அதிமுக. என்ன சாதித்திருக்கிறார்கள், என்ன தந்திருக்கிறார்கள்? என் தம்பி சொல்லுகிறான், இங்கே சிப்காடு நாடெங்கிலும் 2000, 3000, 1000 ஏக்கர்களை விளைநிலங்களை பறித்து நச்சு ஆலைகளை நடுகிறார்கள். விளைநிலங்களின் வளங்களே குறைவு. அதில் எல்லாவற்றையும் தொழிற்சாலை என்று கட்டிவிட்டால் சோத்துக்கு என்ன செய்வீர்கள்? அந்த தொழிற்சாலை சிப்காட்டில் என்ன உற்பத்தி ஆகிறது? அந்த சிப்காட் முதலாளி எவன்? யார்? அங்கே என்ன தயாரிக்கப்படுகிறது? அங்கே யாருக்கு வேலை கொடுக்கப்படுகிறது? யாரிடத்தை கேள்வி இருக்கிறது? இந்த சாலைகளை, இந்த தொழிற்சாலைகளை திறக்க உன் மகன் இருக்கிற வரை எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் விடமாட்டேன். பல இடங்களில் நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் நிற்பதற்கு காரணம் இந்த ஒற்றை மகன் பிரபாகரன் என்ற பெருமரவனின். நீ எப்படி வேலை தருவாய் சீமான்? அந்த ஆலைகள் வரவிடவில்லை என்றால் எப்படி வேலை தருவாய்? தருவேன். உன் வாழ்விடம் திருச்சுழியிலே தருவேன், விருதுநகரிலே தருவேன், திருவள்ளிபுத்தூரிலே தருவேன், சிவகாசியிலே தருவேன். எப்படி தருவாய்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்குவேன். உன் மகன் உன் வாழ்விடத்திலே கவர்மெண்ட் வேலை. சிப்காடு தனியார் முதலாளி, இது அரசு, உன் அரசு, தமிழ் தேச அரசின் வேலை. எப்படி வேலை? ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மாடு வளர்ப்பேன், பண்ணை நிலத்தை வைத்து, அரசு பணி. விவசாயம் செய்வேன், கரும்பு வளர்ப்பேன், தொழிற்சாலை போடுவேன். கரும்பிலிருந்து பெட்ரோல் தயாரிப்பேன், சர்க்கரை தயாரிப்பேன், வெல்லம் தயாரிப்பேன். அதிலிருந்து சக்கையிலிருந்து தாள், எழுதி படிக்கிற தாள் தயாரிப்பேன், சாப்பிட்ற தட்டு தயாரிப்பேன். மல்டி ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை அங்கங்க போடுவேன். எல்லாருக்கும் வாழ்விடத்தில் எப்படி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. மாட்டு பண்ணை வைப்பேன். ஒன்றுமே வராது காடு போடு, புல்லுதான் முளைக்கும், போடா மாட்டு பண்ணைய. மாடை நான் வளர்ப்பேன். பால் 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் ஆந்திராவிலேருந்து வாங்குறான். நான் ஆந்திராவுக்கு தரப்பேன். அகில உலகத்துக்கு ஏற்றுமதி செய்வேன். பாலாடை கட்டி தயிர், மோர், நெய், வெண்ணெய் என்று தனித்தனியாக பிரித்து அங்கேயே அரசு பணியை கொடுப்பேன். உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்தியா சம்பாதிக்குது. உன் மகன் ஆட்சிக்கு வந்தா உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறியும் பாலை ஏற்றுமதி செய்து என் தமிழ்நாடு சம்பாதிக்கும். என் பிள்ளைக்கு அங்கேயே கொடுப்பேன். என் மாட்டு சாணியை பூரா எடுப்பேன். எருமாட்டு பண்ணை சாணியை எடுப்பேன். என் ஆட்டு பண்ணை புழுக்கை எடுப்பேன். கழுதை வளர்ப்பேன், கழுத பண்ணிலேருந்து சாணி எடுப்பேன். இங்கே குப்பை கிடங்கு வைப்பேன். 100 ஏக்கரில் வெட்டுவேன், கொட்டுவேன். அங்கே இருந்து என்ன பண்ணுவேன்? உனக்கு மீத்தேன் எடுத்து சிலிண்டரில் அடைச்சி தருவேன். வீடுக்கு தடை இல்லாமல் தருவேன். ஈரானில் போர் நடந்தான்னு, இஸ்ரேலில் நடந்தான்னு எனக்கு இல்லை. என் மண்ணை போய் மீத்தேன் எடுக்கிறேன்னு தோண்ட மாட்டேன். ஏன்? என் மாட்டு சாணி தருதடா மடையா, கணக்கில்லாத ஈத்தேன் மீத்தேன். நான் எதுக்குடா என் பூமி தாயின் ஈரக்கொலையா இருக்கணும்? வந்த உடனே பூரா பயிலையும் பேத்து போட, வெள்ள போட, தடை இல்லாமல் தருவேன் உனக்கு சிலிண்டரு. ஆனால் ஓசியா தர மாட்டேன். காசு வாங்கிட்டு தருவேன். கொஞ்சம் காசு வாங்கிக்கிறேன். ஏன்? வேலை செய்கிறேன் பிள்ளைக்கு அங்கே சம்பளம் கொடுக்கணும், அங்கே உற்பத்திக்கு ஆகிற செலவு எடுத்துக்கணும். இலவசம் ஒன்றும் தர மாட்டேன். இலவசம்ங்கிற சொல்ல இருக்குல்ல, தேஞ்ச செருப்பு தேஞ்ச வழக்கு மாதிரி வச்சு அடித்து பிச்சு விரட்டி விட்டு. இலவசம் இல்லை, எதுவும் இலவசம் இல்லை. பிறகு எதை தருவேன்? ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன், சிறந்த கல்வி, 1 ரூபா கட்டணம் இல்லாமல் தருவேன்.